பெகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது வெற்றிகரமாக தாக்குதல்களை நடத்தியது நம் இந்திய ராணுவம். பதிலுக்கு பாகிஸ்தானும் நம் நாட்டை நோக்கி ஏவுகணைகளை வீசி அதையும் வெற்றிகரமாக முறியடித்தோம். இரு நாடுகளும் இடையே போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கின்றனர். இந்த நிலையில் பல்வேறு கேள்விகள் நாட்டு மக்களிடையே எழுந்திருக்கிறது. ஜம்மு காஷ்மீரின் பேகல்காம் பகுதியில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 பேர் கொடூரமாக சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த தகவலை அறிந்ததும் தமது சவுதி அரேபியா சுற்றுப்பயணத்தை பாதையில் முடித்துக்கொண்டு நாட்டிற்கு திரும்பினார் பிரதமர் மோடி. இந்தியாவையே உலுக்கிய இந்த தாக்குதல் தொடர்பாக விவாதிக்க அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டியது மத்திய அரசு. கடந்த ஏப்ரல் 24 நடந்த இந்த கூட்டத்தில் மோடி கலந்து கொள்ளவில்லை. ஆனால் அதே நாளில் தேர்தல் நடைபெற இருக்கும் பீகாரில் நடந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் கூட்டத்தில் கலந்து கொண்டார். அங்கு கூடியிருந்த ஏராளமான பொதுமக்களுக்கு முன்பாக பெகல்காம் தாக்குதல் பற்றியும் பீகாருக்கான திட்டங்களை முன்வைத்தும் பிரச்சார கூட்டத்தில் பேசுவது போல பிரதமர் பேசியது சர்ச்சையானது. ஆபரேஷன் சிந்தூரை தொடர்ந்து போர் பதற்றம் அதிகரித்திருந்தது. இந்த நிலையில் மே 8ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தது மத்திய அரசு. இந்த கூட்டத்தில் நிச்சயம் பிரதமர் கலந்து கொள்ள வேண்டும் என்றதும் காங்கிரஸ் கட்சி. ஆனால் அந்த கூட்டத்திலும் மோடி கலந்து கொள்ளவில்லை. பெகல்காம் தாக்குதல் காரணமாக தனது வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை பாதியிலேயே முடித்துக்கொண்டு நாட்டிற்கு திரும்பினார். மோடி பெகல்காம் தாக்குதலை ஒட்டி கூட்டிய அனைத்து கட்சி கூட்டத்தையும் தவிர்த்துவிட்டு பீகாருக்கு செல்ல வேண்டிய அவசியம் என்ன? பீகார் தேர்தலையொட்டி வாக்கரசியலுக்காக இதை செய்தாரா மோடி? நாட்டின் பிரதான பிரச்சனைகளை ஒட்டி கூட்டப்படும் அனைத்து கட்சி கூட்டங்களில் அரசாங்கத்தின் தலைவர் கலந்து கொள்வதே வழக்கம். ஆனால் நாடே உச்சகட்ட பதற்றத்தில் இருந்தபோதும் இரண்டாவது முறையாக கூட்டப்பட்ட அனைத்து கட்சி கூட்டத்திலும் மோடி பங்கேற்காதது ஏன்? பெகல்காம் தாக்குதல் எல்லை பதற்றம் குறித்து விளக்கம் அளிக்கவும் விவாதிக்கவும் பாராளுமன்ற சிறப்பு குழு கூட்டத்தொடரை கூட்ட வேண்டும் என தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வைத்தனர். அப்போது ஆளும் மத்திய பாஜக தரப்பு அத்தகைய கோரிக்கைக்கு செவி சாய்க்காதது ஏன்? பெகல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகளின் தேடுதல் வேட்டையின் நிலை என்ன என்ற கேள்வியும் நாட்டின் மக்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதற்கு அதிகாரப்பூர்வமாக எந்த பதிலும் கிடைக்காவிட்டாலும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஜம்மு காஷ்மீரின் பல்வேறு பகுதிகளிலும் தாக்குதலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் மூவரின் புகைப்படங்கள் துப்பு கொடுப்பவர்களுக்கு ரூபாய் 20 லட்சம் பரிசு என்ற வாசகங்களுடன் போஸ்டர்களாக ஒட்டப்பட்டிருக்கின்றனர். அதேபோல தாக்குதல் நடத்தப்பட்ட பெகல்காமின் வைசாரன் பள்ளத்தாக்கில் பாதுகாப்பு படையினரோ காவல்துறையோ இல்லாதது ஏன்? இந்த பாதுகாப்பு குறைபாட்டிற்கு காரணமான அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது போன்ற கேள்விகளுக்கு விடையளிக்கவில்லை. பெகல்காம் தாக்குதல், பாகிஸ்தானுடனான போர் பதற்றம் உள்ளிட்ட விஷயங்களை கொண்டு இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்களுக்கு எதிராக சமூக வலைதளங்களில் வெறுப்பு பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வட மாநிலங்களில் வாழும் காஷ்மீர் மக்கள் மீது தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றனர். ஹைதராபாத்தில் இஸ்லாமியர்கள் நடத்தும் கராச்சி பேக்கரி மீது இந்துத்துவா கும்பல் ஒன்று தாக்குதல் நடத்தியிருக்கிறது. பெகல்காமில் கொல்லப்பட்ட கடற்படை அதிகாரி வினய் நர்வாலி மனைவி ஹிமாசி இந்த தாக்குதலுக்கு நீதி கிடைக்க வேண்டும். கொடுஞ்செயலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகள் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் காஷ்மீர் மக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிராக கருத்து தெரிவிப்பதை தவிர்க்க வேண்டும் என்று பேட்டியளித்திருந்தார். இதையடுத்து ஹிமாசினுக்கும் எதிராக சமூக வலைதளங்களில் பயங்கரவாதிகளை ஆதரிக்கிறார் என்று பதிவிட்டு கடுமையான விமர்சனத்தை முன்வைத்தது இந்துத்துவா கும்பல். உச்சகட்டமாக ஆபரேஷன் சிந்தூரை முன்னெடுத்தவர்களில் முக்கியமானவரான கர்னல் சோஃபியா குரேஷியை கொச்சைப்படுத்தும் விதமாக மத்திய பிரதேச பாஜக அமைச்சர் குன்வர் விஜயாசா எங்கள் மகள்களின் குங்குமத்தை அளித்தவர்களை நாசமாக்க அவர்களின் சொந்த சகோதரியை அனுப்பி இருக்கிறோம் என பேசியிருந்தார். இந்த பேச்சை கடுமையாக எதிர்த்த காங்கிரஸ் கட்சி நாட்டுக்காக உயிரை பணயம் வைத்து போராடி வீராங்கனைகளை பயங்கரவாதிகளின் சகோதரி என்று பொது மேடையில் பேசியிருக்கிறார் விஜய் ஷா. கண்டனத்திற்குரிய இந்த பேச்சை கண்டிக்காமல் வேடிக்கை பார்க்கிறது பாஜக. இதிலிருந்தே பாஜக RSS மனநிலையை நாம் புரிந்து கொள்ளலாம். உடனடியாக விஜய் ஷாவின் பதவியை பறிக்க வேண்டும் என கொந்தளித்திருக்கிறது. தனது பேச்சு சர்ச்சையான பிறகு எனது கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது என மழுப்பி மன்னிப்பு கேட்டிருக்கிறார் விஜய் ஷா.
போர் பதற்றத்தை ஒட்டி அடுத்தடுத்து மத வெறுப்பு பரப்பப்பட்டு மத்திய ஆட்சியாளர்கள் அமைதி காப்பது ஏன், அதிலும் பாஜக ஆதரவாளர்களே இப்படியான நடவடிக்கைகளில் அதிகம் ஈடுபடுகின்றனர். இந்த சூழலில் பாஜக தலைவர்கள் அமைதி காப்பது, மறைமுகமாக இந்த கருத்துக்களை பாஜக ஆதரிக்கிறதா என்ற சந்தேகத்தையும் கிளப்புகிறது. ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான செய்தியாளர் சந்திப்பில் பாகிஸ்தானில் உள்ள மசூதிகளை குறிவைத்து இந்திய ராணுவம் தாக்க முயன்றதாக அந்நாடு குற்றம் சாட்டியிருந்ததே என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டது. அதற்கு இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு, எந்த மதத்தையும் மதிக்கும் நாடு. இந்திய ராணுவம் நமது அரசியலமைப்பு விழுமிகளின் அழகிய பிரதிபலிப்பு என்று பதிலளித்தார் சோஃபியா குரேஷி. மத்திய அரசு சார்பாக சோஃபியா அளித்த இந்த பதில் மத்திய ஆட்சி தலைவர்களின் செயல்பாடுகளில் பிரதிபலிக்காது ஏன்? மத்திய அரசு அறிவிப்பதற்கு முன்பாகவே இந்தியா பாகிஸ்தான் இடையேயான தாக்குதல்கள் நிறுத்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார். இது எப்படி சாத்தியமானது என மத்திய அரசு தரப்பிலிருந்து எந்த விளக்கமும் கொடுக்கப்படவில்லை. எதிர்க்கட்சிகளோ சுதந்திர இந்தியாவில் பாகிஸ்தான் காஷ்மீர் விவகாரங்களில் மூன்றாவது நாட்டின் தலையீடு இருந்ததே இல்லை, இப்போது எப்படி அமெரிக்கா இதில் தலையிட்டது, அதற்கு மோடி அரசு எதிர்ப்பு தெரிவிக்காதது ஏன் என கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியா பாகிஸ்தான் ஆகிய நாடுகளிடம் மோதலை நிறுத்தாவிட்டால் 2 நாடுகளுடனான வணிகத்தை நிறுத்துவேன் என்றேன். உடனடியாக இருவரும் தாக்குதல்களை நிறுத்திவிட்டனர் என 2 முறை வெளிப்படையாக தெரிவித்தார். இதை ஒப்புக்கொள்ளும் வகையில் அமைதியை ஏற்படுத்திய அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார். பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் முதன்முறையாக ட்ரம்ப் இப்படி சொன்ன பிறகு நாட்டு மக்களிடம் உரையாற்றிய மோடி ட்ரம்பின் கருத்துக்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை. அமெரிக்காவின் தலையீடு குறித்தும் பிரதமரின் பேச்சில் எதுவுமே இடம்பெறவில்லை. 3வது முறையாக இதை ட்ரம்ப் சொன்ன பிறகு செய்தியாளர்கள் சந்திப்பில் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வாலிடம் அமெரிக்கா தலையீடு குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு நேரடியாக எந்த பதிலையும் சொல்லாத ரந்தீர், ராணுவ நடவடிக்கைகள் குறித்து இந்தியா அமெரிக்கா தலைவர்களிடையே சில உரையாடல்கள் நடந்தனர். ஆனால் அதில் வர்த்தகம் தொடர்பாக எதுவும் பேசப்படவில்லை. காஷ்மீர் விவகாரம் குறித்து இந்தியா பாகிஸ்தான் இடையே மட்டும்தான் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்பதோடு முறித்து கொண்டனர். இந்த விவகாரத்தில் அமெரிக்காவின் தலையீடு இருக்கிறதா இல்லையா என்ற கேள்விக்கு தற்போது வரை தெளிவான விடையளிக்கவில்லை. அமெரிக்காவின் தலையீடு இருக்கிறதென்றால் சுதந்திர இந்தியாவில் இதுவரை நடக்காத ஒரு விஷயம் இப்போது நடந்தது ஏன்? ஒருவேளை உண்மையிலேயே அமெரிக்காவின் தலையீடு இல்லை என்றால் அதை வெளிப்படையாக அறிவித்து ட்ரம்பிற்கு மத்திய அரசு கண்டனம் தெரிவிக்காதது ஏன்? நான் தான் போரை நிறுத்தினேன் என அமெரிக்க அதிபர் நேரடியாக அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் இதற்கு பிரதமர் மோடியோ மூத்த அமைச்சர்களோ நேரடியாக பதிலளிக்க தயங்குவது ஏன்? இதன் பின்னணியில் இருப்பது என்ன? இந்தியா பாகிஸ்தான் இடையிலான தாக்குதல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஷா என்பதை இந்தியா சார்பில் முதல் முறையாக அறிவித்தது மத்திய வெளியுறவு செயலர் விக்ரம் மிஸ்ரி தான். இந்த அறிவிப்பு வெளியானவுடன் விக்ரம் மிஸ்ரியை குறிவைத்து தாக்குதல் எப்படி நிறுத்தலாம்? விக்ரம் ஒரு கோழை, துரோகி என கடும் வார்த்தைகளை பயன்படுத்தி அவரை சமூக வலைதளங்களில் தாக்கியது ஒரு கும்பல். அவரின் மகள் புகைப்படங்களை கூட வெளியிட்டு அநாகரிகமான தாக்குதல்களையும் சிலர் கையாண்டிருக்கின்றனர். ஒரு கட்டத்தில் தனது எக்ஸ் பக்கத்தில் லாக் செய்தார் விக்ரம். இந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்களில் பெரும் பகுதியினர் பாஜகவை ஆதரிக்கும் வலதுசாரிகள்தான் என்கின்றனர் எதிர்க்கட்சிகள். ஏஐஎம்ஐஎம் கட்சி தலைவர் அசாதுதீன் ஒவைசி, சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ், காங்கிரஸ் கட்சி தலைவர்கள், ஐஏஎஸ் சங்கம் உள்ளிட்ட பல தரப்பினரும் விக்ரமுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தனர். மத்திய அரசு எடுத்த முடிவை அறிவித்த அதிகாரியை இப்படி குறிவைத்து தாக்குவது நியாயமற்றது. பிரதமரின் அனுமதி இல்லாமல் விக்ரம் மிஸ்ரி இதை அறிவித்திருப்பார். முடிவெடுத்தவர்களை விட்டுவிட்டு அதை அறிவித்தவரை அநாகரிகமான முறையில் தாக்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. மத்திய அரசின் அதிகாரி தாக்கப்படும் போது மத்திய அமைச்சர்களோ பாஜக தலைவர்களோ அவருக்கு ஆதரவாக குரல் கொடுக்காதது ஏன் என கேட்கின்றனர் எதிர்க்கட்சியினர். இந்த விவகாரத்தில் மத்திய அரசு மௌனம் காத்தது ஏன்? விக்ரம் மிஸ்ரியை பலிகாடாவாக்க நினைப்பது மத்திய அரசு என்ற கேள்விகள் எல்லாம் கிளம்புகின்றனர். பெகல்காம் தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர், போர் பதற்றம் என அடுத்தடுத்து நடந்த நிகழ்வுகள் அனைத்திலும் ஒட்டுமொத்த இந்தியர்களும் மத்திய அரசுக்கும் முப்படைகளுக்கும் ஆதரவாக துணை நின்றனர்.
அப்படி துணை நின்ற மக்களுக்கு அரசாங்கம் எடுக்கும் நடவடிக்கைகளை தெளிவோடும் வெளிப்படை தன்மையோடு தெரிவிக்க வேண்டியது பிரதமரின் கடமை. மௌனம் கலைத்து தனது கடமையை செய்வார் பிரதமர் மோடி.